ஹாய்ங்க, டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு சிக்கன் பிரியாணியை சொல்லலாம். ஏன்னா எந்த மசாலாவும் ஆட் பண்ணாமல் தேங்காய் எண்ணெய், தேங்காய் பால் மட்டுமே வச்சு செய்யக்கூடிய ஒரு பிரியாணி. 1 கிலோ அளவுக்கு சிக்கனில் உப்பு, மல்லித்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர், இடித்த பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து நல்லா மேரினேட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பிரியாணி பாத்திரத்தில் தேங்காய் எண்ணெய் சேர்த்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்து வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா ஹோல் ஸ்பைசஸ் அதையும் நல்லா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வெந்து வந்ததுக்கப்புறமா ஒரு 10 பச்சை மிளகா, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த அளவுக்கு வெந்து வந்ததுக்கு அப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து நல்லா வெந்து வரும்போதே அடியில் பிடிச்சது எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ பயப்பட தேவையில்லை. இப்போ மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த டயத்தில் நான் ஒரு 10 முந்திரி பருப்பை நான் சுடுதண்ணியில் போட்டு ஊற வச்சுருந்தேன். அதை நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இது ஃபுல்லி ஆப்ஷனல், வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா சிக்கன் ஓரளவுக்கு வெந்து வந்ததுக்கப்புறமா 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி. நான் 4 டம்ளர் அளவுக்கு எனக்கு அன்றைக்கி அரிசி வந்துச்சு. 4 டம்ளருக்கு 8 டம்ளர் தண்ணி ஊற்றணும். அதில் 2 கிளாஸ் அளவுக்கு தேங்காய் பாலும் 6 கிளாஸ் அளவுக்கு சுடு தண்ணியும் சேர்த்துருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா உப்பு எல்லாம் சரி பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி தம் போட வேண்டியது. அரிசியும் தண்ணியும் ஒன்று சேர இந்த அளவுக்கு வெந்து வரணும். வெந்து வரும்போது தம் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யில் முந்திரி பருப்பு நல்லா வறுத்துட்டு என்கிட்ட ஃப்ரைட் ஆனியன் இருந்துச்சு மேலே சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து தோசைக்கல், பிரியாணி பாத்திரம், அது மேலே ஒரு சுடு தண்ணி வச்சு நல்லா ஒரு 20 to 25 மினிட்ஸ் மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு திறந்து பார்த்தீங்கன்னா தம்மா உடச்சிங்கன்னா சூப்பராக உதிரியாக வந்துருந்துச்சு. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். வீட்டில் இருந்த புழுங்கல் அரிசியில் தான் நான் ட்ரை பண்ணியிருந்தேன். நீங்கள் செஞ்சுட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஓகே, பாய்.